இந்த வீடியோவில் கூறப்படும் தகவல்கள் பொதுவான விழிப்புணர்வுக்காக மட்டுமே. நான் மருத்துவர் அல்லது மருத்துவ நிபுணர் அல்ல. உங்களுக்கு ஏதேனும் உடல்நலப் பிரச்சனைகள் இருந்தால் தயவு செய்து உங்கள் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுங்கள். 45 வயதுக்குப் பிறகு உடல் சீக்கிரம் சோர்வாகிவிடுதா? மருந்து சாப்பிட்டாலும் எனர்ஜி கிடைக்கலையா? இதற்கு ஒரு எளிய தீர்வு இருக்கு. காலை நடை. 45 வயதுக்குப் பிறகு சர்க்கரை, பிபி, மூட்டு வலி, தூக்கப் பிரச்சனை இவையெல்லாம் ஒரே நேரத்தில் ஆரம்பிக்குது. இதுக்கு காரணம் வயசு மட்டும் இல்ல, நாம் போதுமான அளவு நகராமல் இருப்பது. சுகர் கண்ட்ரோல். காலை நடை இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை இயற்கையாக கட்டுப்படுத்த உதவுகிறது. தினமும் 30 நிமிடம் நடந்தாலே இன்சுலின் நன்றாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஹார்ட் ஹெல்த். காலை நடை இதயத்தை பலப்படுத்துகிறது. இதய துடிப்பு சரியாகி இரத்த ஓட்டம் மேம்படும். ஜாயிண்ட் பெயின் ரிலீஃப். மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு நடை ரொம்ப முக்கியம். நடக்கும்போது மூட்டுகளில் இயற்கையான லூப்ரிகேஷன் உருவாகும். இதனால் நீ பெயின், பேக் பெயின் மெதுவாக குறையும். பெட்டர் ஸ்லீப். காலை நடை செய்பவர்கள் இரவில் ஆழமான நல்ல தூக்கம் பெறுகிறார்கள். மென்டல் ஹெல்த். காலை சூரிய ஒளியில் நடப்பது மன அழுத்தம், பதட்டம், மனச்சோர்வு இவைகளை குறைக்க உதவும். காலை ஏன் சிறப்பு வாய்ந்தது? காலை 6 முதல் 7 மணிக்குள் நம் உடலில் ஆக்சிஜன் அப்சார்ப்ஷன் அதிகமாக இருக்கும். அதனால்தான் காலை நடை மற்ற நேரங்களை விட சிறப்பானது. எப்படி தொடங்குவது? முதல் நாளே அதிகமாக நடக்க வேண்டாம். முதல் வாரம் 10 நிமிடம், அடுத்த வாரம் 20 நிமிடம், பிறகு 30 நிமிடம் போதும். மொபைல், இயர்ஃபோன் இல்லாமல் நடங்க. 45 வயதுக்குப் பிறகு உடலை கவனிக்கலனா 55 வயதில் உடல் நம்மை கவனிக்காது. இன்றே ஆரம்பிங்க. உங்கள் கால்கள் தான் உங்கள் ஃபியூச்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க. 45 வயது நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹெல்த் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.